கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தல அஜித் விஸ்வாசம் படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கோவாக்கு ஃபேமிலி டூர்லாம் போயிட்டு வந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏர்போர்ட்ல அவரை பார்த்த ரசிகர்கள் அவரை சுத்தி கூட்டமா நின்னுக்கிட்டு அவரை செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. அஜித் எதுவுமே சொல்லாம செல்ஃபிக்கு லைட்டா போஸ்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. அவர் அனுமதி இல்லாம போட்டோ எடுத்தாலும் அவர் யார்கிட்டமே எந்த கோவத்தையும் காட்டாம எல்லார்கிட்டமே ரொம்ப சாஃப்டா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போறது உண்மையிலேயே ரொம்ப ஜென்டிலா இருந்தது. அதுலயும் அந்த போட்டோல பார்க்கும்போது செம்ம ஸ்மார்ட்டா இருந்தாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்காக ஜெர்மனிக்கு போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி MIT ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுடைய தக்ஸா டீம்ல மென்டரா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஆளில்லா பறக்கும் விமானம் எல்லாம் தயாரிச்சாங்க. அதோட டெஸ்ட் பிளைட்ல ரொம்ப நேரம் பறந்துட்டு இருந்ததா நிறைய பேர் அடிபட்டது. இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்ட்ல நடந்த UAV ஆம்புலன்ஸ் விமானத்துக்கான சேலஞ்சில் நம்ம MIT ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் பிளேஸ்ல வின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏரோ மாடலிங்கான ஒரு ஃபைனல் சேலஞ்ச் வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதுக்காகவும் MIT ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தன்னோட சொந்த செலவுல ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு அங்க வேரியோ அப்படின்ற ஹெலிகாப்டர் கம்பெனில அங்க உள்ள MD-யான கிறிஸ்டன் ஜார்ட்னரை சந்திச்சு அதோடைய லாஸ்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க கான்ஃபரன்ஸும் நடத்தி இருக்கிறாரு. ஒரு மனுஷன் தன்னோட பேஷன்ல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டா பண்ணியிருக்கிறாரு நம்ம தல அஜித். நம்ம தல அஜித் வந்து டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்லங்க, ஃபிளைட் லைசன்ஸும் வச்சிருக்கிறாரு. நம்மள நிறைய பேர் தனக்கு பிடிக்காத வேலையில போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு சும்மா காசுக்காக அங்க வேலை செஞ்சும் செய்யாம மனதிருப்தியே இல்லாம வந்துட்டு இருப்போம். நிறைய பேர் இதே வாழ்க்கையா வச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு பேஷன் எவ்வளவு தூரம் முக்கியம், அந்த பேஷன்ல இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்படின்ற முக்கியத்துவத்தை காமிச்சிருக்கிறாரு தல அஜித். அவருடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நம்மளுடைய பேஷனுக்காக போராடணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இங்க முன்வைக்கிறோம். தல ரசிகர்கள் தல அஜித்தோட வாழ்க்கைய ரோல் மாடலா எடுத்து அவங்களும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜயோட 63வது படத்தை பத்தினா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தை அட்லி இயக்குறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஹீரோயினா ராஷ்மிகா தான் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியா இருந்தது. ராஷ்மிகா ஏற்கனவே ஆந்திரால ஒரு தெலுங்கு படத்துல விஜய் தேவரகொண்டாவுக்கு பேரா நடிச்சிருந்தாங்க. அங்க பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட வரவேற்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து விஜயோட 63வது படத்துல ராஷ்மிகா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு தகவல் வெளியா இருந்தது. ஆனா ராஷ்மிகா அதை மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் படக்குழுவும் அதிகாரப்பூர்வமா இந்த படத்துல நயன்தாரா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் ராஷ்மிகா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணி வந்துட்டு இருக்க நிலைமையில ராஷ்மிகா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லாருமே விஜயோட 63வது படத்துல நான் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. நான் இப்போதைக்கு நடிக்கல. ஆனா உங்களுடைய ஆதரவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை தொடர்ந்து நான் கண்டிப்பா விஜயோட படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அப்படி கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தல அஜித்தோட முயற்சிகள் ரொம்பவே பிரமிக்க வைக்குது. அவரை மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மளுக்குலாம் வருது. இந்த அஜித்தோட முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.